சரி பரவாயில்ல, இருக்கத போட்டு வை. பாருங்க ஒருத்தர் கூட காணல. இவன் ஏழு இப்ப வாரேன்ட்டு போனா அவளையும் காணல. என் தங்கச்செல்லாம் அவுத்து விட்டாச்சு. சரி சரி விடு, இந்த வயசுல விளையாடாம எப்ப விளையாடுவாங்க, போயிட்டு வருவா. எங்க இந்த உருப்படாதவங்க கூட சேர்ந்து இவ்வளவு உருப்படாம போய்கிட்டு இருக்கா? காலையில 7 மணிக்கெல்லாம் போயிட்டாளுங்க. இனி கரெக்டா கொட்டிக்கிறதுக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வரலாம். பாத்துட்டே இருங்களேன். அதுல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு மோப்ப விட்டுட்டு அதை திங்கலாமா வேணான்னு அதுக்கப்புறம் முடிவு எடுப்பாளுவ. ஊர்ல ஆம்பளை வேணாலும் தருதலையா சுத்துவானுங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முத இந்த பொட்டப்பிள்ளையில தருதலையா சுத்துன்னு இந்த வீட்டுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யப்பா 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 சரி, தெற்கு வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள போதும் ஆயிருது. ஆமா, நான் தெரியாம மருமக்க மாதிரி எடுத்துட்டே நினைச்சேன். இவன் என்ன கட்சி கொட்டதான் வருவாங்க. என்ன ஊர் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத மருமக தான் எனக்கு கிடைச்சிருக்கு. கோத்த கலப்பாதீங்க, கோத்த கலப்பாதீங்களா? செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் எல்லாமே மருமக்க மாற சுதந்திரமா விட்டேன். பயவுல ஓடலே வீட்டுல காணோம். அதனை பார்த்தா என்னதான் திட்டல நினைச்சிட்டேன். ஏமா ஒன்ன திட்ட முடியுமாமா? நீ யாரு? நீ பெரிய மகாராணி, ஒன்ன திட்ட முடியுமா? ஏன் பேச மாட்டீங்க? காலையில இருந்து அத்தனை வரை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. பேசிய பேச்சு மருமக்க மாறுனே 4 பேர் இந்த வீட்டுக்கு வந்தாலுல அவள எங்க வழக்கம் போல கோத்தாங்கறதா கவலையத்த மகராசிலே பாட்டுல கோத்தாங்கல்ல உட்கார்ந்திருக்காளுவ. கேட்டுக்கோங்க, மருமக்க மாறா. ஆமா சரி, நாம தான் ஏதோ தெரியா நிறைய பாவம் பண்ணிட்டா. வீட்டுக்கு வந்திருக்க புள்ளையில கொஞ்சம் சுதந்திரமா விடலான்னு பார்த்தா அதுவும் என் தலையில ஏறி வாயிலுக்கு அப்படித்தான் வருது. அவ இல்லங்க. சரி இப்ப எதுக்கு கோப்படுதீங்க? ஏதாவது வேலைன்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். 4 பேர் கிடக்காளுல, அதுல ஒருத்தி விட்டுருங்க, அது செஞ்சுக்கிடாது. இன்னொன்னு அதையும் கை கழுவிட வேண்டியதான். இந்த செபாவும் மகிமாவுக்கு என்ன ஆச்சுது? நல்ல வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாள்வ, பொறுப்பா இருந்தாள்வ. என்னைக்கு இந்த இசை கூடிய ராணி கூட சேர்ந்தாலும் அன்னைக்கே உருப்படாம போயிட்டாளுல. ஏன்தே இவ்வளவு பேசல, அந்த ராணியை கொஞ்சம் சத்தம் போட்டு வைக்க வேண்டியதானே? அவ்வளவுதானே, நல்ல சத்தம் போட்டு வைக்கலாம். நேத்து இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிய, ஒரு பேரப்பிள்ளைய பெத்து கொடுக்குங்கிற என்ன உனக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு தான் நான் கேட்டேன். நான் சொல்லதுக்கு முன்னாடி எனக்கு சிரிப்பு வருது. அப்ப அவ என்ன சொல்லிருப்பான்னு அவளுக்கே தெரியுது. என்னத்தை சொன்னா? நான் என்ன மடியிலே கட்டிக்கிட்டாலே தான் பேரப்பிள்ளையங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்கா? என் தேவை கரெக்டா தானே சொல்லியிருக்கா? என்ன வராத மாமியா கழுத போல போனாலுமா? கரெக்ட் தானே. அவ என்ன பிள்ளைல என்ன மடியிலே கட்டிட்டாலேதா? எங்க கிடைக்கணுமோ அங்க கிடைச்சதானே அவளும் பெத்து கொடுப்பா. மத உங்க பிள்ளைல மாதிரி சரிப்படுத்துங்க, அப்புறம் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைல சரிப்படுத்துங்க. ஓ மருமக்கமா சங்கம் இல்ல, நியாயத்தை பேசுனேன். என்ன நியாயத்தை பேசுனேன்? துறைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. சாமுக்கு அடுத்து பிறந்துட்டான், என்ன பண்ணன்னு தெரியல. சரி நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க அந்த பிள்ளைகிட்ட. மாமியார் இறங்கி கீழ்த்தரமா இறங்கி சொல்லி பார்த்துட்டேன், நடக்கலையா? அதுக்கு காரணம் அவ இல்ல, உங்க பிள்ளை. உங்க பிள்ளைக்கு சாமர்த்தியம் பத்தாது. உங்க வீட்டு பிள்ளைல ஒண்ணுக்கு கூட சாமர்த்தியம் பத்தாது. நான் ஒண்ணு கூட்டிட்டாள்வல்ல, ஒண்ணு கூட்டிட்டாவளா? பிள்ளைல இருக்க லட்சணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா அடித்தடினா மட்டும் போனா போதாது. ஆமா ரொம்ப கேவலப்படுத்துறாளுகளே, இவனுகிட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஜபா அவுத்துட்ட கழுத மாதிரி அது பாட்டுக்கு சுத்திட்டு வாரா. உங்க மகன் பிரேம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன ஓங்கிய அள்ளி மலர் பாட்டி என்ன சொல்லிட்டு போனாவ? ஒழுங்கா அவ மனசுல எடுத்த புடிச்சு ஊரறிய மறுபடி தாலி கட்டி குடும்பம் நடத்ததுக்கு வழிய பாருன்னாவ. அதுக்கான வழிய உங்க புள்ள பார்த்தாரு. அந்த பையல இப்பதான் நமக்கு ரெக்க முளைச்சிருக்குங்க மாதிரி சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு தெரியுதா? காரணம் உங்க புள்ள ஃப்ரீயா விட்டுட்டாரு. லவ் பண்ணவே தெரியல. ஐயோ ரொம்ப இன்சல்ட் பண்ணதாருல. இன்னொன்னு உங்க மரும வர்றானு அதுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்காங்கன்னு அதுக்கே தெரியாது. ஏன் இந்த வீட்டுல இருக்கோம், எதுக்கு இந்த வீட்டுல இருக்கோம், அது பாட்டுக்கு இந்த வீட்டுல இருக்குது, அவ்வளவுதான். உங்க மவனுக்கும் அந்த பிள்ளைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதெல்லாம் என் பையனை மட்டும் காதலிக்கணுமான்னு கேட்க காதலிக்கணும். என்னைக்கும் ஆண் ஆண் தான் பெண்ணை கவர வேண்டும், பெண் ஆணை கவர முடியாது. புரியுதா? படிச்சிருக்கீல்ல? ரொம்ப இன்சல்ட் பண்றவள. ஆனா ராணி பிள்ளை ரொம்ப கொடுத்து வச்ச பிள்ளை. தனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கான்னு கூட தெரியாம சுத்திக்கிட்டாளே. உலகத்துல அதிர்ஷ்டக்காரி இல்ல. அவகிட்ட புருஷன் பேர் கட்ட கொஞ்ச நேரத்தை மறந்துருவாளா? போற பக்க பார்த்தா புருஷங்கதையே மறந்துருவா, இல்ல பேர் எங்கன்னு வைக்க போறா? அவ சொர்க்கமே என்றாலோ அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு குளத்தங்கல்ல உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு தான் கிடைக்கல, எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காத. அப்படித்தான் கிடைக்க மாட்டேங்குத. அது எங்க தலையெழுத்து, கிடைக்காது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. உனக்கு ஃபீலிங் வர வருது. அப்படி இல்ல, அப்படிலாம் நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி காட்டினேன். இல்ல நீ ரொம்ப ஆனந்தத்துல சொன்ன. ஆமா ஆனங்க வரதான் செய்யும். அவளு வாழ்ற வாழ்க்கை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. நான் காலையில எந்திரிச்சாலுவேன், அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாட்டில் ஒன்று போல ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பொடி நடையா போயிட்டு குளத்தாங்கரைக்கு.
இங்க இருந்து கொத்தாங்கரைக்கு ஜூஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட் பிஸ்கட் அது இது இங்க இருந்து சமக்கிறதுக்கு வேற அத்தனை இல்ல உங்க வீட்டு பையில பூரா சமக்காங்க. அப்புறம் என்ன 2 மணிக்கு அவளுக்கே பசி எடுத்து வந்து உருட்டுவாளுங்க. அதுவும் நல்லா இருந்தா மட்டும்தான் கொட்டிக்குவாளுங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அப்படியே அசதி இந்த ஆளுக்கு ஒரு கால் மாட்டுல அப்படி காலை பப்பரன்னு விரிச்சு வச்சு தூங்குவாளுவ. அப்படி இப்படி சாயங்காலம் 4 மணி ஆயிரும். அப்புறம் என்ன தோட்டத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தோட்டத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தெருவுக்கும் பரிமளாவை பார்க்க போறதுக்குன்னு அப்படியே நேரத்தை போக்கிட்டு 8:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருக்காளுவ. அதோட கொடுமை வீட்டுல வந்தோன்னு தாங்கிறதுக்கு ஆட்கள் வேற. நாங்க காலையில இருந்து நாயா வேலை பார்த்துட்டு எப்பண்டா நைட்டு 9 மணி ஆகும் இழுத்து முடிட்டு தூங்கலான்னு நாங்க நினைப்போம். தூங்க முடியாத அப்பதான் பாவி மட்ட பயவழியில வீட்டுக்கு வந்து உருட்டு 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 ஒரே உருட்டு வேலை. என்ன பகல்ல கண்டு தூங்கி இருக்காள்வல்ல நைட் தூக்கம் வராது ஒரே சிரிப்பு. அப்படியே அடி வைத்து எனக்குலாம் வரும் பாருங்க ஒரு ஒப்புறானா கோப்பட முடியாத உங்க பிள்ளைக்கு கொப்புடு வரும் கோவம். என்னடே என் பிள்ளை தட்டுதியா அது பச்சை பிள்ளை அது இப்பவுமே தூங்காது அது இனிமேதான் நைட்டு தூங்கும். வரும் பாருங்க கோத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவோம். அந்த ஆள் இந்த வீட்டுல எத்தனை பயிலையும் கூட்டுக்கிட்டு ஒரே ஃபைட்டு படம். ஏன்னா இவங்க ஃபைட்டே போட மாட்டாங்க பாத்தீங்களா பகல்ல புள்ள அந்த வேலையை தான் பார்த்துட்டு வரானுங்க. பிறவும் அந்த ஃபைட்டு படத்தை தான் உட்காந்து குடும்பமா உசிலு ஊதி பத்தால வலி வந்துருது. 3-4 மணிக்கெல்லாம் ஜான் மாமா பெரிய மாமா மகாதேவன் அப்பான்னு டொக்கு டக்கு காஃபி போட்டாச்சாமா ஹார்லிக்ஸ் போட்டாச்சாமா டீ போட்டாச்சாமான்னு முடியல எங்களால முடியல கெட்டியலா. இப்ப சொல்லுங்க அவள மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாங்க அதே மாதிரி வாழ மாட்டோம். அது சின்ன பிள்ளைலே எங்களுக்கு 80 வயசு ஆகி போயிட்டோ. அது உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு மூத்த மருமக கோத்த கலப்பிடக்கூடாது கெட்டியலா. இன்னைக்கு அந்த ராணி ஜபாய தங்கச்சி 3 பேரும் வருவாளுங்க. வந்த உடனே நீங்க ஒரு மாமியாரா நடந்துக்கணும். அவளும் இந்த வீட்டுல பொறுப்பா இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க நாங்களும் அப்படிதான் எங்களுக்குன்னு ஒரு கொளத்தங்கரை கட்டிட்டு போயிருவோம். அந்த பயிரில் வேலை செய்யாது என்னதே செய்யாதா. அவளும் கொளத்தங்கரையில கோயில பூடிச்சி கூண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் அப்படின்னு உட்காந்து பாட்டு படிச்சிட்டு இருக்காளுவ. அவள கூண்டுக்குள்ள அடைச்சிருக்காவலாமா. அப்ப எங்கள அவுத்துட்ட கழுத மாதிரி சுத்திட்டாலேதால அவளும் கூண்டுக்குள்ள இருக்காளாமா. கிச்சன்ல இருக்க நாங்க என்ன இங்க என்ன சத்தம்? ஒண்ணுங்க இல்ல மாமா. இப்ப பேசுங்கடி பாப்போ இப்ப பேசுங்க பாப்போ. ஆகா மாமா வந்துட்டாரே. என்ன பே? ஒண்ணு இல்ல. சிரிக்கவா செய்றீங்க? இப்ப பேச வேண்டியதானே? அக்கா என்னங்க ஏதாவது வேணுமா? என்ன சத்தம்? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒண்ணு இல்லங்க. என்ன சமைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அத்தை கூட. புள்ள வீட்டுக்கு வந்தாளா? அது எங்க இப்ப வீட்டுக்கு வர அவ குளத்தங்கரையில தாங்க இருப்பா. சரி புள்ளைக்கு ஜூஸ் போட்டு வை நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட் போயிட்டாங்க மாமா. எத்தனை மணிக்கு கொடுத்துட்டியா? காலையில 9 மணிக்கு மாமா. மணிதான் 10 மணி இருக்கும் போல. கோத்த குறாவி 10-10:15 தான் அடுத்து குடிப்பாருங்க. சரி நீ போட்டு வை எப்படி நான் கிளம்பி போறதுக்குள்ள கரெக்டா இருக்கும். போட்டு வை. சரிங்க. புள்ள காலையில சாப்பிட்டாளா? அதெல்லாம் உங்க தம்பி உருட்டி விட்டுட்டாவ. அவளுக்கு ஐர மீன் குழம்பு தான் பிடிக்கும். ஐர மீன் கொண்டுட்டு வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி வச்சிருங்க. சரிங்க மாமா. அப்புறம் வவ்வால் மீன் பொரிச்சதான் சாப்பிடுவா. துறை பண்ணிட்டீங்க அதானே பிடிக்கும். அவளுக்கு இது ஒண்ணுதான் குறை. ஆமாயா அவளுக்கு அதான் பிடிக்கும். அப்புறம் ஜபா ஒரு மாதிரி மீன் வைப்பாள அது என்ன மீன்? வவ்வால் மீனா? ஆமா மாமா. அது ஜபாலியே வைக்க சொல்லுங்க. அவதான் நல்லா வைக்காது. அவ எங்க வீட்டுல இருக்கா? நான் ஜூஸ் கொடுப்போம்ல நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அது அவ வச்சாதான் நல்லா இருக்கு. அப்புறம் வழக்கம் போல கிங்ஸ் எனக்கு கரட்டு குழம்பு வச்சிருங்க. சரிங்க மாமா. மகாதேவன் மாமா இப்போ மட்டும் தான் சாப்பிடுவாரு. வழக்கம் போல அதுவும் இருக்கட்டும். சரிங்க மாமா. அபி என் சட்டை மட்டும் எடுத்து கொடுத்துறேன். சரிங்க. வா. என்னடீலா வாய்ச்சவடெல்லாம் ஏங்கிட்டு தான் போலுக்கு. இன்னைக்கு வருவாளுகள்ல அது எப்படி வக்கனே ராணிக்கு வவ்வால் மீன் பொரிச்சு வைக்கணுமா? வைப்பாங்க. என்னத்த சொல்ல ஓத்தி வாங்கிட்டு வரோம் அப்படி இருக்கு. ஓ அப்ப நாங்க வாங்கிட்டு வந்த வரோம் இசை கூட சேர்ந்து சுத்தினா உனக்கும் அதுதான் கிடைக்கும். ஓ சரி போ அவன் சட்டை எடுத்து கொண்டு கொடு போ. சரிங்க. ஏலே என்ன சாமி ஏதோ ஃபைல்களை கேட்டேன்னு எடுத்து கொடுத்தியா? நீங்க அங்கதானே இருந்திய எடுத்து கொடுத்துட்டு வர வேண்டியதானே. ஒன்னெல்லாம் வர சொன்னா அதை எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்லிட்டு இருக்கிய? மறந்துட்டேன்.
அட பாரு. சரி நீல போ. என்னங்க இங்க தானே வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. பீரோல தானே ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன். என்னங்க 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 என்னடி இஸ்க போயிட்டு போற? ஒண்ணு வேண்டாம். நான் இப்ப என்ன பண்ண? ஒண்ணு வேண்டாம்னு சொன்னேன். ஒன்னும் வேண்டாம்னா ஒண்ணு வேண்டாம்னா ஒண்ணு வேண்டாம். பயப்படவே மாட்டேங்கிற? நான் இதுக்கு பயப்படணும்? பயம் இல்ல. அப்ப என்ன பாரு. பார்த்தா என்ன ஆகும்னு எனக்கு தானே தெரியும். தெரியுது இல்ல. இங்க பாடி. நீங்க தான் உங்க பொண்ணை பார்க்க போறீங்களா? போங்க. தெரியும். இப்பதான் கவி அனுப்புனேன். பாரு. ஒண்ணு வேண்டாம். ஒன்னும் வேண்டாமா? ஒண்ணுமே வேண்டாமா? ஒன்னும் வேண்டாம். அப்போ ஒண்ணுமே இல்லாம வேணும். என்ன திடீர்னு காலையில காதலே? அது இருக்கு, எப்பவுமே இருக்கும். ஓ இல்ல காலையிலேயே அப்போ பார்த்தேன்னா அப்பதான் சொன்னாரு உனக்கு என்னடா வயசாகி போச்சு. இல்ல இப்பவும் பிசினஸ் அப்படி இப்படின்னு ஓடிடுதா, இப்போ வாழாம எப்போ வாழ போற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என்ன 2-3 நாள் அப்பப்ப வீட்டுல இருடா, ஓயாம ஓடிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாரு. அதனால இன்னைக்கு வீட்டுல இருக்கீங்க? மதியானத்துக்கு மேல போவேன். அது வரைக்கும் சரிங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா சமையலையும் முடிக்கணும். நான் வரேன். ஓய், அது கிச்சனுக்குள்ள டக்குன்னு வந்துட்டேன். நீ மட்டும் இருப்ப நினைச்சு பாஞ்சு வந்தேன். எல்லாரும் இருந்தாங்களா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதான் எதையாவது ஒன்று சொல்லுமே சொல்லிட்டு இருந்தேன். நீ தான் புரிஞ்சுக்கோ நினைச்சேன். நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பொண்டாட்டி தானடி. போங்க. போங்கதான் வாங்கலாம். அது என்னடி அப்படியே இருக்கு, செஞ்சு வச்சு சில மாதிரி. காதல் வந்துட்டுலாம் அப்படிதான் தெரியும். இல்லையே, நீ எப்பவும் இப்படித்தானே இருக்க. நான் வேலை கிடக்கு போறேன். அத்தை வேற கிச்சன்ல இருந்தாங்க, நான் போறேன். அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ இல்ல, நீ நீ இங்கே இரு. இருந்தா இருந்தா ஐயோ இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அதான் அப்பா சொன்னார்ல, என்னடா உனக்கு வயசாகி போச்சு, இப்பவுமே எப்போ பார்த்தாலும் சைடு இன்ஜினியரிங் போயிருந்த, வீட்லயும் கொஞ்சம் இருக்கண்டாமா அப்படின்னாரு. வீட்டுல இருங்க, அதுக்கு என்ன? ஓய் இல்ல, வீட்டுல இருந்தா பொண்டாட்டி கூட இருந்தா அர்த்தம். ஓ ஏங்க என்ன வெளியில போயிட்டு வரலாமா? ஏய், வீட்டுல இருக்க. சரி, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாமா? அட பர்ச்சேஸ்க்கு பிடிச்சவள, நான் எவ்வளவு ரொமான்ஸா வந்திருக்கேன். என்னது? என்ன எப்ப பார்த்தாலும் பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படி என்ன தாண்டி பண்ணுவ? நான் பார்க்கறனால அந்த நைட்டியும் இந்த சேலி நண்டி கட்டிருக்க, வேற எதுவுமே போட்ட மாதிரி தெரியலையே. கேட்டா பர்ச்சேஸ் பண்ண போறேன். போற கடை சாப்பிடலாம் நமக்குது, வேற என்னடி பர்ச்சேஸ் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன தெரியும் பர்ச்சேஸ் பண்ண பத்தி? ஒண்ணுனா பார்த்து ரசிச்சு இது வேணுமா அது வேணுமா, அது என்ன ரேட் இது என்ன ரேட்னு கேட்டு கேட்டு வாங்க போது இருக்கிற சுகம் இருக்கே சுகம். பேச்சு இருக்கு பாரு, பேச்சு ஓடி. பர்ச்சேஸ் பண்ண போகணும். நீ போடுற அந்த அழுக்கு நைட்டிக்கு பர்ச்சேஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரி, அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தல, நீ என்னைக்கே விதமா போட்டிருக்கா? போடுவேனே. எங்க காட்டு. அது உள்ள போட்டிருக்கேன். அதுதான் நான் பார்க்கணும். பதுக்கு காட்டு. அது இல்ல, நான் பார்க்கணும். இது என்னமா? அவன் ஒண்ணும் வரமாட்டான்னு எனக்கு தெரியும். எப்படி? அது அப்படித்தான். எங்கடி போற? எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பர்ச்சேஸ் பண்ண கூட்டு போறேன். நிஜமா? என்ன ஒரு சந்தோஷம். சரி, கூட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம விளையாட்டுல விளையாட்டு போலாம். அது இங்க நடக்காது. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், அப்புறம் தான். ஓ, சட்டை எடு. பொண்ணுகிட்ட சொல்லிடாத. ஏங்க? வேண்டாம், ஒரு நம்ம இல்ல அவ்வளவு அதே மாதிரி போவா. வேண்டாம், பழி விட்டுற கூடாது. சரி சரி, சட்டை எடு. வந்து விளையாடணும்ல. அப்பாட, 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம்ல. அது நான் செஷன் பண்றது பொறுத்துங்க. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அப்படி பரவாயில்ல. சரி சரி, நான் சீக்கிரம் செஷன் பண்ணி தரேன். சீக்கிரம் பார்த்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸா? ஒண்ணும் கிடையாது. கால் நெஞ்ச காரி ஈவா இருக்கல உனக்கு. ஒண்ணு கூட முடியாது. ஒன்னா நீ கொடுக்க வேண்டாம், நான் கொடுத்துக்கல. மாட்டை கத்திடுவேன். உனக்கு என்ன சேட்டன்னு கேக்கா? ஓய், ரொம்ப அழகா இருக்குன்னு பீத்தாதுன்னா அப்படித்தான் பீத்துவேன். என்ன வேணும் மிஸ்டர் ஜானே? ஓய் என்னங்க? ஏன் சொல்லக்கூடாதோ? சொல்லலாம், ஆனா கொடுக்கறது கொடுத்து சொல்லு. கொடுத்தா சொல்லலாம், இல்லன்னா வேண்டாம். மிஸ்டர் ஜான். என்ன அப்படி சொல்லாத, பொண்ணுருவேன். நான் ஆசையா இருக்கு சொல்லுவேன். வேண்டாம், கட்டிச்சிடும் பத்துக்க. நான் சொல்லுவேன். முடியாது, முடியாதுடி. இதுக்கு மேல முடியாது. பர்ச்சேஸ் பண்ண போனா. பர்ச்சேஸ் பண்ண போனா கட்டிச்சிடும் பத்துக்க. மல்லிப்பூ நல்லா இருக்கு. உங்ககிட்ட எனக்கு தினமும் பிடிச்சதே நெத்தில வைக்கிற குங்குமம், நீ சொல்ற இந்த பூவே, உன் மென்மையான குரலு,
அமைதலா அலட்டல் இல்லாம சில்லட்டத்தனம் பண்ணாம அமைதலா பேசுவ பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போத மாதிரி என்னங்க இந்த ஜானுக்குன்னு இருந்தேன்னு கேட்க. போதும் போதும். பேர பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கேன். தூங்கட்டும் தூங்கட்டும். சிரிச்சிட்டல? இல்லையா? நீ சிரிச்சிட்ட. அதுக்கப்புறம் வேண்டாம், முரட்டு வழியை என்கிட்ட பார்க்க வேண்டாம். அதெல்லாம் இல்ல. நான் அபி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்னா ஆரம்பிக்கல. ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறோம். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அம்மா ஈர வர சொல்லுங்க, நேரம் ஆகுது. அம்மாட்ட சொல்லிவிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது. ஃபைல எங்க வச்சுன்னு தெரியலையா? ஏன் இனிமே பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் ஒரு பெல் வச்சிடணும். இந்த தட்டு அங்க கேட்கற மாதிரி பக்கத்துல இருக்க சத்தம் கொடுக்கலான்னு பாரு. என்னங்க? ஆத்தி பய உள்ள கடுத்து கோத்து நிக்குது. என்னங்க? சொல்லி விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆஹா, இன்னைக்கு உண்டுல நாக்கிடுவாவில. மாமியார் வேற எப்ப எதை சொல்லணும்னே தெரியாம லாஸ்ட் சொல்லி விடுதாவ. அது உங்க அம்மா தப்பு தாங்க. என்னது? இல்லங்க, அத்தை இப்பதான் வந்து சொன்னாங்க. ஃபைல் தானே, இருங்க நான் எடுத்து தரேன். அம்மா இன்னைக்கு என்ன பாடு படுத்த போதோ தெரியலையே. அவனுக்கு அசால்ட்டா போச்சுல. நான் முக்கியமான மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா? இன்னைக்கு மட்டும் ஒழுங்கா நடக்காம இருக்கட்டும். மாமியாரே இருக்க எடுத்து தரேன். சீக்கிரம் நேரம் ஆகுது. வந்துட்டேன். ஏற்கனவே எனக்கு நேரம் இல்ல, இதுல இது வேற. பார்த்து போ. எந்த ஒரு காரியத்தை நிதானமாவே நீ பண்ண மாட்டல. திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் எழுப்பி விடலாம்ல? இல்ல, எழுப்பி விட்டுட்டு பிறகு திட்டலாமே. ஏடி குஞ்சு, வந்த நாள்ல இருந்து ஒரே சைஸ்ல தான் இருக்கு. ஏதோ இல்லாத வீட்டுல புள்ள மாதிரி. அது கொஞ்சமாவது உடம்பு வச்சிருக்காடி உனக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல இருக்கட்டுமா? இல்ல கட்டி எனக்கு எதுக்கு? இந்த கோத்துல ஐயோக்கு இது கேக்குது. இல்லடி கொஞ்சம் புசு புசுன்னு இருந்தா. நானா புசு புசுன்னு வேண்டாம் நினைக்க, அது ஒட்ட மாட்டேங்குது. வாயை கொஞ்சம் குறைச்சு பேசணும்ல. நான் என்ன ரொம்ப வாய் பேசுறேன்? நீ வாயே பேசல, உன்ன மாதிரி யாருக்குமே வாய் பேச தெரியாத. நீங்க பாருங்க, சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சொல்லிட்டேன், இவ்வளவு வாய் பேசியுமே இந்த வீட்டுல சாமத்தியமா இருக்க முடியல. இல்ல நான் வாயே பேசாம இருந்தேன், அவ்வளவுதான். இது வீடான்னு கேட்க எப்ப பாரு நான் பேசிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நான் பேசலன்னா அவ்வளவுதானே போச்சுதா. தெரியும், வாய் கொடுத்துட்டேன். இப்ப வாயை எப்படி அடைக்க? வாய் பேசணும், வாய் பேசாம இருக்கணும். வாய் பேசினா வாய் பேசினா, வாய் பேசாம இருந்தா ஊமை, ஊமையா இருந்தா ஊமை. என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிய? இப்போ பேசு பாப்போம். பேசுடி. இப்போ பேசுன்னு சொன்னேன். பைய உள்ள என்ன பெருசா பிளான போடுது. இப்போ பேச பாப்போம். இல்ல, ஊமையா இருந்தா ஊமைன்னு சொல்றீங்க, வாய் பேசினா வாய் பேசுறீங்க. நான் இவ்வளவு வாய் பேசியே என் சாமத்தி இந்த வீட்டை செல்லுபடி ஆகல. இல்ல நான் வாயே பேசாம இருந்தா உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அப்பா யாரையுமே நான் சமாளிக்க முடியாம கிறுக்கு பிடிச்சி ஒட்டோட ஒட்டி போயிருப்பேன். இப்போ பேச பாப்போம். பேசுவேனே, நிறைய பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் கோட்டை கலத்திட்டு இருக்கணும், அவ்வளவுதானே? இல்லையே, கலத்திட்டேன், கோட்டை கலத்திட்டேன். இல்லைங்க, உங்களுக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குல்ல? மீட்டிங் கிடக்கு, மீட்டிங் அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ அதோட முக்கியமான வேலை இருக்குல்ல. என்னங்க வேலை? அதான் நம்ம தெளிவா இல்ல, உனக்கு தம்பி வேணும் தம்பி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். தேவா கேட்டான். ஆமா, எனக்கு வேணும் வேணும்னு கேக்குறானே. அவன் சொல்றான், இனி தேவபாண்டி வேணுமா, தேவபாண்டி இருந்தாதான் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குமா சொல்றான். ஆமாமா சொன்னான். நிஜமா சொன்னாண்டே. அப்படியேவா சொன்னா? ஆமா. நான் தான் ரொம்ப வாய் பேசுறேனே. வேண்டாங்க, நான் ரொம்ப வாயாடிங்க. நான் வேற எலும்பு குச்சி மாதிரி இருக்கேன். எனக்கு அதான் பிடிக்கும்.
இல்லைங்க, நான் ரொம்ப வாய் பேசுறேன். சோதிக்காத. சேட்டை மட்டும் குறையவே இல்லடி உனக்கு. அன்னைக்கு பேசின அதே வாய் தான். இந்த வாய் தானே உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இந்த வாயில தாண்டி விழுந்தேன். ஓ, கெட்டுன நான் இயலதான் கெட்டுவேன். குடும்பம் நடத்துன அவன் கூட தான் குடும்பம் நடத்துவேன். குழந்தை பத்துக்கிட்டு அவதான் குழந்தை பத்துப்பேன்னு எப்படி அட முடிச்சேன் பாத்தியா? உங்கள அது என்ன கெட்டுனா அவ்வளவுதான் கெட்டுவேன்னு சொன்னா மட்டும் விட வேண்டியதானே? மிச்சத்தை யார் சொல்லுவா? உங்கள கெட்டின மட்டும் போதுமா? உன் கூட தான் குடும்பம் நடத்துவேன்னு அடம் பிடிச்சேன். உன் கூட தான் பெத்துக்குவேன்னு அடம் பிடிச்சேன். அதையும் சொல்லி காட்டணும்ல. நீங்க ஒண்ணு சொல்லி காட்ட வேண்டாம். நான் எப்படி நாட்டம் பிடிச்சி உனக்கு கட்டிக்கிட்டேன். ஆமா ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவ்வளவு கோவப்பட்டீங்க. மூட இருக்கும்போது மூட கிடைக்கிற மாதிரியே பேசாதே. உன் வாய் சில நேரம் ரசிக்கிற மாதிரி இருக்கு, சில நேரம் நல்ல கருத்தை கெட்டு விட்டுருமோன்னு பயமாவும் இருக்கு. அம்மா தாயே, நீ வாயை மட்டும் திறந்துடாத. இங்க பாரு, சில நேரம் நீ பேசுற வாய் நல்லா தான் இருக்கு, அப்படியே ரசிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே பேசும்போது வாயிலே கடிச்சு தின்றலாம் போல இருக்கும், அப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கும். ஆனா சில நேரம் பயமாவும் இருக்கும். எவ்வளவு வம்பளத்துருவாலும் பயமாவே தான் இருக்கும் பத்துக்க. அது ஆவதும் வாயாலே அழிவதும் வாயாலேங்கிறது உனக்கு கரெக்டா பொருந்தும் பத்துக்க. என்னது? ஐயோ, என்ன வாய் பேசிட்டேன்னா இன்னைக்கு எதுக்கு கேன்சல் பண்ணி விட்டுருவா. அங்க பாரு, நான் முக்கியமான மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இதையும் கேன்சல் பண்ணி விட்டுறாத. தேவா வேற தேவா பாண்டி வேணும்னு கேட்டிருக்கான். ஓகே? ஆமா ஆமா. இங்க பாரு, கிங்ஸன் மறுபடியும் இப்படின்னு பேத்துவான். அவன் போட்ட பிளான் படி நம்மளும் வசதியா அடுத்தடுத்து ரெடி பண்ணிடணும். அத உங்க அம்மா சொன்னால வீடு முழுக்க நீங்களாம் போட்ட குட்டியா கிடக்கணும்னு. அது அதுக்கு வேண்டி வம்சமே இருக்குது. இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க அம்மா இல்ல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. வாய் பேசுறாளே. ஏங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துறாவ. எப்ப பார்த்தாலும் என்னையே குறைச்சல்தாவ. உங்க வீட்டுல 4 தருதலைகள் இருக்கு பாருங்க. யார்கிட்ட சொல்ற? ஃபர்ஸ்ட் தருதலை உங்க பொண்ணு. அது சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எல்லாரையும் தருதலே ஆக்குனது அந்த முத தருதலை, அது மட்டும்தான். ஓய், அது சொல்ல பிள்ளை. சொல்ல பிள்ளையா இருக்க மகிமா ஜபா எல்லாத்தையும் கெடுத்ததே அவதான். கூட ஒண்ணு கெட்டிட்டு வந்திருக்காங்க உங்க தம்பி ராணி. அது ஏன்டி ஒரு திருசாலை இது? பாவின் தம்பி அது பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. கூட்டாளி யாரு? உங்க பொண்ணாச்சே. இங்க பாரு, அப்படி சொல்லக்கூடாது. என்ன அப்படி சொல்லக்கூடாது? ஒழுங்கா மகிமாவும் ஜபாவும் வீட்டாலே பார்த்துட்டு எவ்வளவுதான் இருந்து தெரியுமா? இப்ப இதுகளையும் கூட்டிட்டே சுத்துதா. அவளுக்கும் விளையாட கால் வேணும்ல. இப்ப சொல்றேன், ராணி அவ புருஷன் கூட சேரமாட்டா, ஜபா அவ புருஷன் கூட சேரமாட்டா, மகிமா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். பாத்துக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நடக்கும்போது எல்லாத்தையும் நேர்த்தியா பண்ணி பிடிச்சிருவானுங்க. நீ அதை பத்தி பயப்படாத. சும்மா விட்டு பிடிச்சிருக்கானுங்க. அவளுக்கு வேலை அதிகம். இப்போ துறைக்கு வெளிநாட்டுக்கு அங்கேயும் சுத்த வேண்டியிருக்கு. அதனால இப்ப வீட்டுல இருக்க முடியாது. இப்போ ஒரு வேலை மாசமானாலும் யாரு பாப்பா? அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்கான், வேற ஒண்ணும் இல்ல. ஆடு மனமே ஆடு, நீ எவ்வளவு தூரம் ஆடுவியோன்னு ஆடுன்னு விட்டுருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. பிடிக்கும் போது தானே இருக்கு அவளுக்கு. பாரு எப்ப எவ்வளவு திணறுவானே. அவ இப்ப ரொம்ப சுதந்திரமா சுத்திட்டு இருக்காவ. இன்னும் கொஞ்ச நாள் தான், பிறகு பாரு. ஏங்க, அப்படியே பிரேமு அவன் காலேஜ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கான். இப்போதைக்கு வேண்டான்னு அவனு பிடிச்சிருவான். அவங்க தான் இருக்கட்டும். ஐயோ, என்னங்க ஒரு விஷயங்க. திறந்துட்டேன்னு வச்சுக்கா. அழகா இருக்கு, மயக்கிற மாதிரி இருக்கு, பேச்சு அழகா இருக்கு. போதும், நேரம் கடந்துட்டு போதே. அப்படி சொல்லி சாம் பொண்டாட்டி. தூக்கம் போச்சுட்டே அம்மா. இசை அப்புறம் கையிலே பிடிக்க முடியல. ரேச்சாலிதா கையிலே பிடிக்க முடியல. நீ இதெல்லாம் நல்லதா மட்டும் பேசுற. அவ வாழ்க்கையில அது நேத்து ராத்திரி நடந்துச்சு. உன் வாழ்க்கையில அவ வாழ்க்கையில நடந்தா எங்க இருந்து குத்தச்சு கண்டுக்க போறா? இசை வீட்டுல சொல்லி வை சொல்லிட்டேன். நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். வாழ்க்கையிலே அவளுக்கு மட்டும் பாட்டு படிச்ச உன் வாழ்க்கை எங்கிட்ட நடந்திருக்கு. ஏன் உங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்துச்சோ? நான் ஒன்னடி பீத்திக்கிட்டு பாட்டு படிக்கலையே. வந்த நேரத்துல இருந்து அப்படிங்க நல்லா குடு குடு குடிடி. இசை அப்புறம் வர வரைக்கும் ரொம்ப ஆர்வமா கேட்கல. நொப்பாரா இல்ல இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறன்னு கேட்க. இல்ல உடனே உனக்கு காதல் வந்து நீ போய் துறைய பார்த்து காதல் கீதல் பண்ண போறியா? இல்ல இல்ல
இதே கொத்தங்கரன்னு குத்தச்சு உட்கார போற. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கலையே. செவ்வாக கிடக்காத இசை, நீ சொல்லு இசை. என்னட்டு சொல்லணும்? ராத்திரியம்மா. எனக்கு என்னமோ ராணி கொஞ்சம் தேறி இருப்பான்னு தான் நினைக்கேன். இது திரும்பவும் கேட்க இதெல்லாம் நீ எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறத? இங்க பாரு ஜெகக்கா, நான் ஒண்ணு உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாதவெல்லாம் கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? ஐயோ, வீட்டுக்கு மூத்த மருமக பொறுப்பு. மாமியார் உன்னை அப்பமேச்சு தேடிட்டு இருக்க வட்டி. அதான் இதுக்கு நேரத்தை நான் விளக்கம் கொடுத்துட்டேனே. அதுக்குத்தான் இன்னைக்கு துறைய ரெடி பண்ணிருக்க வட்டி. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். இருடி கண்ணு கலங்குது. உன்னை யாரு அடிச்சா? உன்னை யாரு மீறிச்சா? என்ன கச்சவா கச்சனியா? நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு யார சரிப்படுத்தணுமோ அவள சரிப்படுத்திட்டாவ நம்முடைய மாமியார். குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமம்மா, அது எப்படி ஆடுமம்மா. ஓ, உனக்கு ரொமான்ஸ் எப்படி நந்துன்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு போய் என்ன இப்படி வச்சு செய்யல? வச்சுலாம் செய்யல, உண்மையை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஜபக்க சொல்லுதிய? நீ இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டியா? அதனால மாமியாரு சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிட்டாவலாம். அவளுக்கு பேரப்பிள்ளை பார்த்தே ஆகணுமா? ஆமா, அதே துறமாவனை எப்படியாவது தூக்கி சமக்கணுமா. மாமியாருக்கு ஒரே ஆசையா துறமாமா பையனை பார்த்தே ஆகணுமா. சாரன் மவனை பார்க்கணும்னு சொல்லல. அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. அப்ப நீ I am a free girl. விடை கொடு வீடே விட்டு போகிறேன், உந்த நண்புக்கு நன்றி சொன்னேன். அவள் வீட்டு படிக்கட்டை தாண்டி விட்டாள். உங்களுக்கும் விடுதலை, அவளுக்கும் விடுதலை. நான் மாட்டிக்கிட்டேனா? என்னட்டி ராணி? ஒண்ணு இல்ல. ரொம்ப ஃபீல் பண்ணுங்க ராணி? இல்ல. அவ யோசிக்க நெட்டி எப்படி ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறானே. நாங்க சொல்லி தரட்டு மாட்டி? யாருதான் எதை சொல்லி கொடுக்குங்க, விவசாயே இல்லாம போயிடுச்சு. எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லுத. உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியும்? எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாது. எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. இசை, இவளுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுமா தெரியாதான்னு நீனே சொல்லு. அதில் அவள் சக்கரவர்த்தி அடி. இசை, சத்தியமா அவள் அது சக்கரவர்த்தி தாண்டி. என்கிட்ட வெளியில போறேன்னு சொல்லிட்டு லாட்ஜுக்கு போயிட்டு வந்தவ தானே. இசை, இங்க பார், நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? இங்க பார், இப்பல சொல்லிக்கிட்டு இருக்காது சொல்லிட்டு. இசை எப்பவுமே உண்மையதான் சொல்லுவா. இசை, உன்கிட்ட நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு லாட்ஜுக்கு போயிருக்காவ. நான் இவள காணுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. நானும் ஒரு ரேச்சலோ. ஆனா இவ எங்க போயிருக்கா தெரியுமா? பிரேமாமா கூட லாட்ஜ்ல. நான் ரசமா இருக்கு கேக்குதுக்கு. இங்க பார், நான் ஒண்ணு அப்பல நினைச்சு போகல. அப்போ அங்க என்ன நடந்தது அத சொல்லு. இன்னைக்கு மிட்நைட் இருக்கு. இசை எது கேட்டாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கா? இல்ல, இவன் நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லையே. இசை, அப்படித்தான் இங்க சில பேரு எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போறவா. அன்னைக்கு எனக்கு சொல்லாமலே லாட்ஜுக்கு போயிருக்காளே. லாட்ஜுக்கு ஏன் போனேன் ஏன் போனேன் ஏன் போனேன்? இப்ப நான் லாட்ஜுக்கு ஏன் போனேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அது உங்க விருப்பம். இவளுக்கு இப்ப மிட்நைட் ஷோ பார்க்கணுமா, வேற ஒண்ணு இல்ல. ஆலஞ்சவள இங்க பாருங்க சிவகா, நான் மட்டும் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி சொல்லக்கூடாது. ஏத்தல ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காவல, அவளை பத்தி பேசணும். உன்னை கொன்னே பண்றேன் கடமாட்டி சிவகா. அப்ப அங்க என்ன நீ சொல்ல வேண்டாம்க்கா. அது இல்ல, அது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அடச்சே லக்கம் கட்டறீங்களா? இப்படி அலைஞ்சு போயிருக்கியா? அப்படியே விட்டுறோம் பாரு. எனக்கு வேட தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சே ஆகணும். ஆமா, எங்க பாரு, நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் போனேன். நம்மளால தானே வேலை போச்சு, நம்மளால தான் அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளில அனுப்புனாங்க, நம்மளால தான் இந்த குடும்பமே அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டு அப்படின்னு நினைச்சு பார்க்க தான் போனேன். சரி, அது முதல் நாள் உன்னை கொன்னே போட்டுருவேன். இரண்டாவது நாள் லாட்ஜி சாப்பாடு பிடிக்கவே இல்லைன்னாவ, அதான் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டுட்டு போனேன், அவ்வளவுதான். இரண்டாவது நாள். மூணாவது நாள் நான் அப்புறம் 2-3 நாள் லாட்ஜுக்கு போவே இல்லை, அவைய லாட்ஜில தான் தங்கி இருந்தவ. ஐந்தாவது நாள் சொல்லி தொலைதேன், வழக்கம் போல லாட்ஜுக்கு போனேன். சரி, வெளிநாட்டுக்கு போறேன், இனிமேல் இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னாவ. சரி, கடைசியா உன் கையால சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாவ. ஆறாவது நாள் நீங்கள் இறக்கப்பட்டு
காதல் வயப்பட்டு லாஜிக்கே சென்று சோறு பொங்கி கொடுத்து அங்கு காதலர்களாக இருந்திருக்கிறீர்கள் 7வது நாள். ஆமா, சாப்பாடுலாம் பொங்கி கொடுத்தா 2 நல்ல ஃப்ளைட்டுன்னு சொன்னாவ. 10வது நாள். சரி, இன்னைக்கு ஃப்ளைட்டுக்கு போகிற நாளே கடைசியா பார்க்க போலாமேன்னு போனேன். சரி, அப்புறம் நான் ஒன்றும் இல்லை போனேன். அவங்களுக்கு நல்ல காய்ச்சல். ஜபாக்காவே மருந்தா மாறிட்டாங்க. கரெக்டாக்கா? அதான் இல்ல, அப்படியே மாமாக்கு குளிர் ஜரம் வந்திருக்கோம். நீங்க போர்வையா தேடி இருப்பீங்க, போர்வையே இருந்திருக்காது. ஐயோ, என்ன பண்ண யாது பண்ணனு அக்கம் பக்கம் பதறி இருப்பீங்க. ஒரு டேப்லெட் கூட உங்க கையில சிக்கி இருக்காது. தண்ணி எடுத்திருப்பீங்க, தண்ணி சிந்தி இருக்கும். போர்வைய பார்த்தா போர்வை இருந்திருக்காது. என்னடா பண்ணலாம்னு யோசிச்சீங்க. வேற வழியே இல்ல, அவங்களை காப்பாத்தியே ஆகணும். முடிவெடுத்தாச்சவா? நாம ஏன் மருந்தா இருக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்தீங்க. கரெக்ட். உங்களை அப்ப இப்படிதான் சாம் குட்டி வந்தானா? உங்களை போங்கடி. அது வேற ஒண்ணு இல்ல, அன்னைக்குதான் தப்பித்தாரி அவளுக்குள்ள ரொமான்ஸே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ரொமான்ஸே கிடையாது. அப்படித்தானே ஜபாக்கா? கொன்னலாம் பாத்துக்க. அது ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நீ ஏன் மனசார ரொமான்ஸ் பண்ண நாள் சொல்லு பாப்போம். ஏன்டி பண்ணல? நான் எத்தனை நாள் ரொமான்ஸ் பண்ண உனக்கு தெரியுமாட்டி? உனக்கு தெரியுமாட்டி? ஏது அந்த வீட்டுல? ஐயோ, இங்க பாரு, வெளிநாட்டுல வச்சு நாங்க எவ்வளவு பாசமா இருப்போம் தெரியுமா? இந்த நாட்டுக்கு போனேன், ஸ்வீடன். ஸ்வீடனா? அது எப்படிக்கா இருக்கும்? சூப்பரா இருந்துச்சு. அங்க 7 மாசம் இருந்தல்ல, எப்படி இருந்துச்சு? நாங்க உண்மையிலே அங்க மட்டும் தான் நான் சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இவ சொன்ன மாதிரி எல்லா ரொமான்ஸும் அங்க மட்டும் தான் இருந்துச்சு, வேற எங்கேயுமே இல்ல. நல்லா பாத்துக்கிட்டாரா மாமா? நல்லா பாத்துக்கிட்டாரவா? சூப்பரா பாத்துக்கிட்டாரு. காலையில ஆபீஸ்க்கு போவாரு, ஆனா போவதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு என்னை நல்லா கவனிச்சுட்டு தான் போவாரு. சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு என் கூடயே தான் இருப்பாரு. எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாரு, என்னை நல்லா கவனிச்சுக்கிடுவார் தெரியுமா? சொல்லும் போதே கேட்கறதுக்கு நல்லா இருக்குக்கா. அப்பெல்லாம் ஒன்னாதான் சாப்பிடுவோம். உங்க மாமா கோவமே பட மாட்டாரு. அப்படி தினமும் வாக்கிங் கூட்டு போவாரு. நல்லா இருந்துச்சு ஜபாக்கா, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் இவளால தான் நான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் உங்க மாமா அதே மாதிரி இங்க நடந்துக்கவே இல்லை. எங்க வந்ததுக்கு அப்புறம் கத்தி வெத்து குத்து அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்தா எனக்கு ரொமான்ஸே வரல. இங்க பாரு, நான் இன்னொரு குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். மூத்த பிள்ளைக்கு எனக்கு எல்லாமே கிடைச்சது. அப்படி அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாம் கிடைச்சது. இப்ப ரொமான்ஸே ஒழுங்கா கிடைக்கல, இதுல குழந்தை வேற. என்ன மாமியார் நல்லா பாத்துக்கிடுவாவ, எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுவாங்க, ஆனா அவர் நல்லா பார்க்கணும்ல. அதுக்குதான் எனக்கு குழந்தை பத்திக்கே விருப்பம் இல்ல. இல்ல, நான் உனக்கு சொல்லணும். என்னடி? இல்ல, ஒருவேளை எனக்கும் தரைக்கும் ரொமான்ஸ் நடந்து எனக்கும் இதெல்லாம் நடந்ததுன்னா என்னையும் தர தாங்குன்னு தாங்குவாங்களா? கண்டிப்பா தாங்குவாரட்டி. நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம் டி. உனக்கு ஆசையா இருக்காட்டி? இல்ல, கொஞ்ச நாளாவே எனக்கு ஆசைதான், ஆனா வெளிப்படுத்த தெரியல. பேசுறது ராணி தானா? இல்ல, முன்னாடி அவிய ரொமான்ஸ் பண்ண வருவாவ, எனக்கு விருப்பமே இருக்காது, ஓடி ஒளிஞ்சிருவேன். போச்சு. ஆனா இப்ப நான் நெருங்கி போனா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தூங்கு, சரி நான் அப்புறமா வந்து பாக்குறேன், சரி விளையாட போறியா போ அப்படின்னு சொல்லிட்டு போதாவ. அதனால உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாட்டி. இதுக்குத்தான் விளையாட்டு சாமான ஓவரா தூக்கிட்டு போவாதான் கதி. ஜபாக்கா, சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ காமெடி பண்ணிட்டு இருக்காத. காமெடி பண்றேனா? சரி சரி, நீ எப்படி ஒரு ரொமான்ஸ் வெளிப்படுத்துவ? ஆகா, இவ எப்படி வெளிப்படுத்தினான்னு பாப்போம். இவ அதுல சக்கரவர்த்தி எல்லாம் கிடையாது, ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பா, எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் அளவுக்கு நான் ட்ரை பண்ணல, உன்னை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி கிடையாது. கிங்சி மாமாவோட நீ தான் அந்த இடத்துல சக்கரவர்த்தின்னு எனக்கு தெரியும். கோத்த கழிப்பா, அது ஊருக்கே தெரியும், நீ சொல்லிட்டி. நானும் ஒரு நாள் போய் வலிஞ்சுக்கிட்டா நிக்கலையே. தாய் எத்தான் நண்டி போய் சொல்லுதா பத்தியாட்டி? எத்தான் நண்டி போய் சொல்லுதா பத்தியாட்டி? எத்தான் நண்டி போய் பெரிய போய் தான். நீ இரு வாரேன். நீ சொல்லிட்டி, எனக்கு வர தெரிஞ்சே ஆகணும். நான் எங்கிட்ட வலிஞ்சுக்கிட்டு போனேன் சொல்லிட்டு பாப்போம். சொல்லி விடுவேன்.
அவ என்னென்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியும் டி. அவ கதை இருக்கட்டும், நீ சொல்ல. இல்ல ஜபாக்கா, ஒரு நாள் கிங்ஸின் மாமா ரூம்ல படுத்திருந்தாவ. ஐயோ, அவ கதை இருக்கட்டும், உன் கதை சொல்ல மாட்டே. ஐயோ, நான் என் கதை தான் சொல்ல வரேன். உன் கதையில விட்டு கிங்ஸி மாமா விஷயம் இருக்குது இரு. கிங்ஸி மாமா படுத்து கிடந்தாவளா? இது குண்டக்க மண்டக்க சொல்லிட மாட்டாள. கிங்ஸி மாமா ரூம்ல படுத்து கிடந்தாவ. மதியம் போல 2 மணிக்கு வேலையில இருந்து டயர்டா வந்தாவளா? போன ஸ்பீட்ல அப்படியே குப்புற அடிச்சு படுத்துட்டாவ. ரொமான்ஸுக்கோ கிங்ஸ்னு சொல்லதுக்கு என்னட்டி சம்பந்தம் இருக்கு? ஐயோ, சொல்ல முடியல மாட்டீல. சொல்லு. அப்ப இத சம்பந்தம் இருக்கு, நீ சொல்லிட்டி. அப்ப இவள நானும் அந்த மரத்து வீட்டுல கண்டு சோறு பொங்கி விளையாண்டுகிட்டு இருந்தோம். அப்பளம் பொரிச்சு. அப்பளம் பொரிச்சா? ஆமா, பாயசம் வச்சோம். பாயசத்துக்கு அப்பளம் பொரிச்சோம். உங்க விளையாட்டுல தீய வைக்க. சரி, வீட்டுல போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன்டி வைப்புவானா. சரி, ஸ்பூன் எடுக்க போனவள ஆளையே காணும். சரி, இசை சொல்லட்டுமா? ஆகா, பெரிய சம்பவம் இருக்கு வலிக்க. சரி, நீ சொல்லிட்டே. இந்த பையவுல ஸ்பூன் எடுத்துட்டு கலோ போயிருக்கா. இங்க போனதுக்கு நீதான் காச்சபாக்கா, நீதான் உள்ள கலோ கூடன்னு சொல்லியிருக்க. உடனே இந்த பையன் உள்ள பாத்ரூம்ல போய் இந்த ஸ்பூனை கழிட்டு வரலான்னு பாத்ரூமுக்குள்ள போயிருக்கா. அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு மூல காரணம் ஜபாக்கா தான் சொல்லு. அதுதான் உண்மை. அன்னைக்கு கிச்சன்ல ஸ்பூன் எடுத்துட்டு கிச்சன்ல அவ கலோ விட்டுருந்தா அந்த அகோர காய்ச்ச நானும் பாத்திருக்க மாட்டேன். எனக்கும் ஃபீல் வந்திருக்காது. நீ விஷயத்த சொல்லு. அவிய ரூம்ல தான் ஹீட்டர்ல தான் அதுவும் கழுவுன்னு நினைச்சிட்டு இருக்கா போலுக்கு. ஹீட்டரை போட்டுட்டா. சரி, எவ்வளோ எட்டி பாத்திருக்கா, சுவிட்ச ஆஃப் பண்ண முடியல. சரி, பக்கத்துல பக்கெட்ல புதடிக்கிற விழுந்துட்டா. ராணி அப்படி சொல்லிக்கிட்டே தான் விழுந்தா. நான் என்னடா ஸ்பூன் தான் எடுக்க போனா இங்க ஒரு பாத்ரூம்ல சத்தம் கேட்கிறேன்னு சரின்னு வெளியிலோடி நின்னு சென்னட்டி அப்படின்னு நான் கேட்கலான்னு போனேன். பாத்ரூம் உள்ள தானட்டி இருக்கு, நீ எதுக்கிட்டு வெளியிலோடி கேட்க போன? அதான் உள்ள கிங்ஸ் மாமா படுத்திருந்தாவல. சரி, ஞானமா இருந்திருக்க. ஆமா, பொறுப்பா இருக்கணும்ல. இவ பொத்தடிக்குன்னு எடி பொத்தடிக்கேன்னு விழுந்துட்டே மட்டி பாக்கெட்டுக்குள்ள என்ன எழுப்பதுக்கு யாருமே இல்லட்டின்னா. ஒரு ஸ்பூன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு அக்கா போறான்னு கேட்டுக்கிட்டே உள்ள போலான்னு போனா அங்கத்தான் கிங்ஸி மாமாயா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு இவ பக்கெட்டுல கிடக்காளேன்னு எழுப்பலான்னு போயிருக்காவ. சரி, போன மாமாவும் பொத்தடிக்குன்னு அதே பக்கெட்டுக்குள்ள விழுந்துட்டாரு. அந்த பக்கெட்டுக்குள்ளேட்டி? ஆமா, பக்கெட்டுக்குள்ளதான் 2 பேரும். இத நீ பாத்துருக்க? நீ ஏன் கேட்க? பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே ஓடல. பக்கெட் விழுந்த மாமா சும்மா இருப்பாரா? இது லேசுப்பட்ட போயிடல, அது அதுக்கு மேல. அதுக்கப்புறம் எங்க என்ன நடக்குன்னு புரிஞ்சிருக்கோம். சரி, அதே நினைப்போட நான் வெளியில வந்துட்டேன். ஐயோ, இப்படி பார்த்து விட்டோமே, இப்ப குளிர் காய்ச்சல் நமக்கு வருதே நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாரி எழுத்து மூடிட்டு தூங்கலான்னு போனேன். இங்க போனா அவிய போய் காதல எல்லாம் வெளிப்படுத்ததான் பார்த்தேன். சரி, நமக்கு அனுபவத்துல பத்தியா சொதப்பி விட்டுட்டேன். சொதப்பினா? அதான் சொல்றேன்னு சொதப்பிட்டேனே. அதுக்கப்புறம் விலாவரி எல்லாம் கேட்கப்படாது. பரவாயில்ல, எப்படி சொதப்புனேன்னு சொல்லு. ரொமான்ஸ் தான் பண்ணலான்னு போனேன். அப்படியே கிட்ட நெருங்கி போனேன். போய் அதைய தொல்ல கையெல்லாம் வச்சேன். அட்ரா சக்கனா பெரிய வேலையெல்லாம் பாத்துருக்க. கோட்டை கலப்பிடாத, எல்லாம் ஒன்னாலதான். அப்படியே தோல் வச்சுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே மேல பார்த்தேன்னா அவிய அப்படியே என்னத்தோட வந்தாவளா. மேல பார்த்தா இந்த பையன் உள்ள எனக்கு தெரியாம ஒரு விளையாட்டு சாமானத்துக்கு ஒளிச்சு வச்சிருந்தாலே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா அது மேல இருக்குது. எனக்கு ஒண்ணுமே வாடல. ஐயா ஆத்தாடி, இந்த விளையாட்டு சாமான தானே நம்ம இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். ஆத்தாடி எனக்கு அந்த விளையாட்டு சாமான எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. இந்த இசைப்போல எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னேன். அக்கா அவங்க சொன்னாவே அவ வைக்கல. நான் அதான் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அங்க தூக்கி கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி விட்டவன். இப்போ உனக்கு அந்த விளையாட்டு சாமா ரொம்ப முக்கியமாட்டி. ரொமான்ஸ் மூலம் தானே போனேன். எனக்கெல்லாம் இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா. ஆமா, ஆனா அந்த விளையாட்டு சாமா என் கண்ணில் அப்ப பார்த்து படணுமா? இங்க பாருக்கா, எனக்கு இசைக்கு ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அந்த ஒரு பொற்கஞ்சட்டிக்கு அவ எங்களுக்கு உடைச்சான்னு சொல்லி அதுக்கு பதில் மாத்தி ஒரு பொற்கஞ்சட்டி கொடுத்தால. அந்த பொற்கஞ்சட்டி அங்கதான் இருந்துச்சு. அத பார்த்த உடனே யாரா இருந்தாலும் சரி, ரொமான்ஸ் முக்கியமா நம்ம விளையாட்டு சாமா முக்கியமானு எதுக்கா தேர்ந்தெடுப்பாவே? நீங்களே சொல்லுங்கக்கா.
உனக்கு இந்த ஜென்மத்துல ரொமான்ஸ் நடக்காதுடி எருமை. அந்த விளையாட்டு உனக்கு அவ்வளவு முக்கியமாடி? அத்தா ரொமான்ஸ் மூல போயிருக்கல. ஆமா, அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணினேன். அதுக்குள்ள அவைய கிளம்பி போயிட்டாவ எருமை. அது முடிஞ்சு போனதை விடுங்க. அதுக்கப்புறம் இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும்? உனக்கு கஷ்டமாவே இல்ல? கஷ்டமா தான் இருந்துச்சு, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு. சரி, அது யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதனக்கா கிடைக்கும். கொழுப்பு எடுத்துட்டு விளையாட்சமா வேணும்னு கேட்டுட்டு ஓ இல்ல ஃபீல் வேற. இங்க பாரு, என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. இப்ப நேரா தோற ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாவ. போய் நீ மயக்கிற கொண்டு வேலைனா ஏட்டி அத்தாசப்பட்ட மாதிரி தரமாமா பையனை அவனை பெத்து கொடுட்டி. அவளே கேட்டுட்டா. என்னால முடியுமாங்க? முடியும் டி. என்னாலயா? ஒன்னால நம்மட்டி முடியும். அப்படிதான் சொல்லுதியே, இருந்தாலும் சரி பார்க்கலாம். நேர ஹாஸ்பிட்டலுக்கு போ. வர நிறைய பூ வச்சுக்க. குறிப்பா நீட்ட தவணி போடு. இங்க பாரு, அவனுக்கு செண்டு அடிச்சா பிடிக்காது. செண்டு கிண்டு அடிச்சிடாத. ஒன்லி மல்லிப்பூ. சரி, அவனுக்கு பிடிச்சதே ஒரு சிரிப்பு தான். அதனால சிரிச்சுக்கிட்டே கொனட்டி பேசு. அங்கங்க அப்படி புரிஞ்சு போச்சு. இங்க பாரு, உன்னை பார்த்தன சொக்கி போய் அவன் பின்னாடி வரணும். ஒருவேளை வரலனா உன்னை உயிரோட கொன்னுட்டோன்னு அர்த்தம். இங்க பாரு, ஒழுங்கா நாங்க சொன்ன வேலை செய்த போ. ஆல் தி பெஸ்ட். ஏக்கா, ரொமான்ஸ் பண்றது அவ்வளோ பெரிய ரிஸ்கான வேலையா உன்னை பொறுத்த வரைக்கும்? அப்போ இதுல நீ சக்கரவர்த்தின்னு சொல்லு, இதுல நீ கை தேர்ந்தவன்னு சொல்லு. கிளம்பிட்டேன். பாரு, என் மன்மத விளையாட்டை எப்படி ஆரம்பிக்கன்னு மட்டும் பாருங்க. ஃபாலோ மீ. நான் பண்ற மன்மத லீலையை நீங்களாம் பார்க்க வேண்டாம். நீங்க அசந்து போற அளவுக்கு என் மன்மத விளையாட்டை நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இந்த ராணியா இப்படிலாம் பண்ணுதானே, நீங்களே வாய் அடிச்சு போற அளவுக்கு எப்படி ரொமான்ஸ்ல பின்றேன் மட்டும் பாருங்க. இவ்வளவு அவசரமா எங்க ஓடுதா? என்னப்பா சொல்லுங்கப்பா. எதுக்காக உங்க எல்லாத்தையும் வர சொன்னா? சொல்லு. உனக்கு இதுல உடன்பாடு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. இருந்தாலும் முடிவு எடுத்திருக்க. பரவாயில்ல சொல்லு. நான் அலெக்ஸுக்கு கல்யாணத்தை பண்ணலான்னு இருக்கேன். மீண்டுமா? அலெக்ஸுக்கு நான் என்னையும் கோத்து விடுவாங்கள? டேய் சாரோனே, என்ன எனக்கு இல்லல, அதை கேட்டுங்கண்ணே. சாரோனுக்கு இல்ல, திடீர்னு எதுக்கு இந்த முடிவு? இதாண்ட சொன்னேன். நீ ஏன் கேட்க எதுக்கு திடீர்னு இந்த முடிவுன்னு கேட்டேன். கோத்து விடுதானே? நீனே சொல்ற நண்பா. டேய், நீ தானே முடிவு எடுத்திருக்க, நீ தான் சொல்லணும். கோத்து விட்டுட்டான். அது ஒண்ணும் இல்ல, கிங்ஸனுக்கும் அலெக்ஸுக்கும் ஒரே வயசு, ஒரே நாள்ல பிறந்தானுங்க. அவன் கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆயிட்டான். இவனை அப்படி வச்சுட்டு நல்லா இருக்காதுல்ல. அப்பாட, என்ன எதுவும் சொல்லல. அலெக்ஸுக்கும் தான் நிக்கான, இவனுக்கும் கையோட முடிச்சிருவான். என்னையும் கோத்து விடுதாங்க. அது வந்துப்பா, கல்யாணம் எனக்கு இப்ப வேண்டாம். அப்போ ராசா எதுக்கு அந்த பிள்ளைங்க கூட்டம் வந்திருக்கீரா? என்ன கோத்து விடுவாங்களே. இல்லப்பா, நான் இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கு வயசு கடந்துட்டு போதுல, உங்க அம்மா வந்து மாத்தி சொல்லிட்டு போறாங்க. இல்ல, என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்? இல்ல, என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. நீ விரும்பி தானே அந்த பிள்ளைய கூட்டு வந்திருக்க. இல்ல, நான் இன்னும் அந்த பிள்ளைய முழுசா புரிஞ்சுக்கவே இல்ல. அப்போ கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் நான் முழுசா புரிஞ்சுக்கவும் இல்ல, அந்த பிள்ளை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்ல. இது என்னடா முடிவு? சரி, கல்யாணத்தை பண்ணி வைக்க, அப்புறம் நீ புரிஞ்சுக்க. உங்க அம்மா வாரிசு வேணும்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் தங்கச்சி கண்ணீரா பாத்துட்டு இருக்க முடியாது. நீ கல்யாணத்தை பண்ணுத. அப்பா, இந்த வாட்டி அலெக்சன் என் கூட இவர் சிக்கிட்டாரு. அப்ப நான் தப்பிச்சப்பா. எல்லாரும் அலெக்ஸுக்கு பொண்ணு பார்க்க போறோம், மறந்துடாதீங்க. வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாரும் வரணும். எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. இந்த வாட்டி என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ. அப்படி நினைக்காம இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வேண்டியதானடா. இவர் என்ன பழி வாங்க பாக்குறாரு, வாயே திறந்துடக்கூடாது. டேய் நண்பா, அப்படியே இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வேண்டியதானே. அவன் குடும்பம் நடத்துறதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். அவன் நம்ம கணக்குல எடுக்கக்கூடாது. அப்படி அப்பா மாதிரி சட்டு போட்டு முடிவு எடுக்கணுமாமா? அடைச்சு வைக்கங்கட்ட பையில. நீ குடும்பம் நடத்துறதுக்கே தகுதி இல்லைன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. சட்டு போட்டு முடிவு எடுக்கணுமா? இவன் கூட எல்லாம் ஒரு பொண்ணு வாழ்ந்துக்கூடாது. ஒரு பொண்ணு வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ணக்கூடாது. அப்பா, எல்லாரும் நல்ல முடிவு எடுத்திருக்காங்கப்பா. ஏன்டா உனக்கு வெக்கமே இல்ல? வெக்கத்தை பார்த்தா இப்ப எனக்கு தாலி கட்டி வச்சிருவாங்க, பரவாயில்லையா? குடும்பம் நடத்துறதுக்கு உங்களுக்கு கை வலிக்கு. குடும்பம் நடத்திடலாம், ஒரு கொல்லி கட்டி எடுத்து சொல்லி வச்ச மாதிரி ஆயிரும். உங்களுக்கு பொண்ணு தேவைப்படுது, ஆனா தாலி கட்ட மாட்டியா? அதான் இந்த திருப்பி என்ன கோத்து விட்டுட்டாரே இவர் வேலையா தான் இருக்கணும். நான் இன்னும் அவளை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லை. நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மாமா, நீ கல்யாணம் பண்ணுத இல்லன்னா சொல்லி வேற இடத்துல பொண்ணு பாத்துருவான் போதும். இல்ல, அவன் கூட்டு அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, அந்த பிள்ளைய முடிச்சு வச்சிடலாம். இல்ல, ராசா ரொம்ப சலிச்சுக்கிட்டாருல. தள்ளடி, அந்த கண்குள்ளார காட்சை பார்க்கணும். இங்க ஒருத்தி நிக்குது, உங்க கண்ணுக்கு தெரியல? தெரியல, விடு. அந்த கண்குள்ளார காட்சை பார்க்கணும். அதே மாதிரிலாம் நடந்து பல வருஷம் ஆன மாதிரி ஆயிட்டு. தள்ளு, அதையாவது பாத்துக்கிறேன். தள்ளுடி. இங்க ஒருத்தி நிக்க. நீ நின்னுட்டே இருந்தா போதுமாங்க. அத பார்க்க கூடாது. ஏதோ பழைய நினைவுகள், அதை பார்த்து
மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. தள்ளடி அதை பார்க்கட்டும். கண்ணை நோண்டிடுவேன். ஆமா, கண்ணை நோண்டிடுவா. அதுக்கு கீழே தான் 2 ஸ்டெப் தள்ளி வாய் இருக்கு. உன்னை நச்சு நச்சுன்னு கொடுத்தா நான் எதுக்கு அதை பார்க்க போறேன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ரவுடிசா நல்லா இல்ல. நீங்க தான் ரவுடிசம் பண்ணுதீங்க. ஆமா, இப்ப பாருங்க, என் தொடைக்கு மேலே ஏறி நின்னுக்கிட்டு என்னையே ஏறி மிதிக்கீங்க. நான் கட்டில தான் நிக்க. கட்டில நிக்கி, என் தொட மேல ஏறி நிக்கிய. சரி, ஏறி நின்னா தான் என்னன்னு கேட்க. நிக்கிறது பிரச்சனை இல்ல, சும்மா நின்னு என்ன நான் ஏதாவது பண்ணிடுவேன். பண்ணுவீங்க பண்ணுவீங்க. சரி சரி தள்ளு, நான் அதையாவது பார்க்க. அதை பார்க்க கூடாது. அப்ப நீ கொடு. அது கொடுக்க முடியாது. சரி சரி, அப்ப தள்ளு, நான் அதை பார்த்து மனசு ஆத்துல அடிச்சுக்கிறேன். தள்ளுடி. என்ன பார்த்து தள்ளிட்டீன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இன்னைக்கு பிரச்சனை பண்ணலான்னு முடிவோட வந்திருக்க. யாரு? நான் பிரச்சனை பண்ணேன். தள்ளிடின்னு சொல்லிட்டீங்க. தூக்கி வச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்து போய் மத்துக்க. பேசுறது பாரு செல்லம் போல. ஏன் தொட மேல ஏறி நின்னுக்கிட்டு என்னையே அதை எடுத்து போய் இங்க வா. முடியாது. அப்ப நீ இன்னைக்கு கோமா தான் வந்திருக்க. கட்டுத்த கோத்துல வந்திருக்க. சரி, கோத்துக்கு வரைச்சல் ஆடுவோமா? ஏண்டா? வேண்டாமா? எதுக்கு? இல்ல, ஒரு மார்க்கமா நிக்கி என்னத்துக்கு? இன்னைக்கு பைய உள்ளே நம்ம பின்னாடியே சுத்த வைக்கலாம். அதுதான் எனக்கு கிடைக்க போற மிகப்பெரிய வெற்றி. ஏங்க, இந்த தாவணி எப்படிங்க இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? ஆமா, இது பரவாயில்லாம தான் இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன். அதுதான் நானும் சொன்னேன். நீ இன்னைக்கு சண்டை போட மூலையில வந்திருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் அந்த பொறத்தை பார்த்துட்டு போறேன். தள்ளுங்க தள்ளுங்க. ஓ, நான் தள்ளணுமா? இப்போ உனக்கு எந்த தாண்டி பிரச்சனை? இப்போ நீ உனக்கு எங்கிட்ட சண்டை இருக்கணும், அவ்வளவுதானே? ஓ, என்ன பார்த்து சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? இல்ல. அப்போ என்ன பார்த்து சண்டைக்காரி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதோ கொஞ்சம் இறங்கி போலான்னு. கொஞ்சம் இறங்கி போனா ரொம்ப தான். உனக்கு முடிய பாரு. கொஞ்சம் தான் இறங்கி வருவா இந்த இசை. அப்பெல்லாம் ரொம்பலாம் இறங்கி வர மாட்டா. அப்படியா? சரி, அது நல்லா இருக்கு. எது? நீ எதை நினைச்ச? நீங்க எதை சொன்னீங்க? இல்ல, நீ எதை நினைச்சேன்னு சொல்ல. நான் நினைச்சது நீ நினைச்சதா இருக்குமா, இல்ல நீ நினைச்சத நான் நினைச்சேன்? நானு நினைச்சத சொல்லுதியான்னு பாக்கலாமே. என்னையே குழப்பிட்ட. இட்ஸ் ஓகே. நீங்க என்ன நினைச்சீங்க? அதான் நான் என்ன நினைச்சேன்னு நீ நினைச்ச. காத்த கிளப்பப்படாது. இந்த இசை இல்ல எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. இங்க பாருங்க, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துரு சொல்றோம்ல. எது நல்லா இருக்குன்னு நினைச்சியா? நீ என்ன நினைச்ச? வேண்டாம், நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன். எனக்கு பயமா இருக்கு. நடிச்சேன்டானே. நீ முடிக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு கணம் வாங்க போறேன்னு மட்டும் பாரு. இவ்வளவு கியூட்டா நீ முடிச்சுக்கிட்டு இருந்தா நான் எவ்வளவுதான் அதிர்ஷ்டக்காரனா இருப்பேன் சொல்லு. இல்ல, இப்படி ஒரு முடியல, இப்படி ஒரு சைஸ்ல பொண்டாட்டி இருந்தா அதிர்ஷ்டக்காரன் தானே. இவ்வளவு அதிர்ஷ்டத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவனாவது இப்படி வேஷ்டி பிடிச்சி நிப்பான சொல்லி நீ இன்னும் இப்படி திரு முடிச்சுட்டு வச்சுக்கோயா, எங்கெங்க எப்படி கொடுப்பேனே தெரியாது. அப்படி கூட்டு போய் பாத்துக்க. ஹலோ, என்ன பேச்சுல ஒரு மாதிரி வருது? அப்படியா? நல்லா இருக்கு. என்னது நல்லா இருக்கு? நான் எது நல்லா இருக்குன்னு நீ நினைச்ச? வேண்டாம், இதோட இதை முடிச்சுக்கலாம். எனக்கு டென்ஷன் ஆச்சுதே. நச்சு நச்சுன்னு கொடுத்து விடுவா. கரெக்டா? நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவேன். கரெக்டா? அப்படி நச்சு நச்சுது போல அந்த பிஞ்சோன்று போய் உதவி அது நச்சு நச்சுன்னு கொடுத்துருவா. ஒலிக்க ஒலிய வரு அடிச்சல குரங்கு வாடி செல்லம். நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நல்லா இருக்கு. என்னது? நீ என்ன நினைச்ச? வேண்டாம். எனக்கு வேணும் பண்ணு. வேண்டாம், எனக்கு கோவம் வந்துரும். உன் கோவத்தினால நான் பார்க்க போறேன். நீ எவ்வளவு கோவப்படுற நான் பார்க்கணும். ஜன்னலை திறந்து விட்டுருவேன். ஹாய், ஜன்னல் திறந்து விட்டுறத. ஒரு கூட்டமே வெளியில தான் நின்னுட்டு இருக்கு. ஹாய், திறந்துறத. அவ்வளவுதான் போச்சு. அத்தனை பொருளுக்கும் நமக்கு பண்றதான் கேட்டுரும். நான் திறக்க போறேனே. ஏ வாலி, வேண்டாம், சொன்ன கேளு. மேல பாஞ்சிருவேன். ஜன்னலை திறக்காத. இங்க ஒண்ணு பெத்தவரு என்ன பெத்தவரு எல்லாம் வெளியில தான் நின்னுட்டு இருக்கு. வேண்டாம், பாத்துட்டு போயிடும், அசிங்கமா போயிடும். எப்படி திறக்க மட்டும் பாருங்க. தூக்கி கட்டலையே போட்டீங்க. ஓய், வேண்டாம் வேண்டாம் இரு. கிச்சடி. ஓய், சும்மா இரு. ஐ, வேஸ்ட்ல கை வைக்காத. கேக்குடி. ஐ, வேஸ்ட்ல கை வைக்காத. ஐயோ, மகாதேவன் ரொம்ப கடுப்பா வராரு. இவன் வேற. ஏண்டா, உனக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. அது சின்னஞ்சிருசு விடுறா. ஏய், வேஸ்ட் உருவாதடி இருடி. அப்படித்தான் உருவேன். மாமா, நீங்க பெத்தது. இல்லடா, ஒண்ணுக்கு ஒண்ணு தெளிச்சது இல்ல. எதுக்கு கோவப்படுத? ஏய், சொல்லிக்கிட்டு இருக்கா. கிட்ட வந்தீங்க, உங்க வீட்டால ஒருத்தர் கூட விட மாட்டேன். உங்க அப்பா வெளிய இருக்காவல்ல? மாமா மாமா. நான் பெத்தது என்ன பாடுபடுத்துதே.
உங்க அப்பாவும் இல்லதான் இருக்காரு. மகாதேவன், உமா மூஞ்சி மகாதேவன். ஹலோ, எங்க அப்பா பத்தி ஏதாவது சொன்னீங்க? அப்பதாண்டி சொல்லுவேன், உமா மூஞ்சி மகாதேவன். வில்லங்க பிடிச்சவரு, வசரு பிடிச்சவரு. ஏண்டி அவர்லாம் உங்களுடைய மனசு பெரியதானே கேட்க? கிங்ஸ்ல சத்தம் போட்டா உச்சத்துக்கு போறாரு கோவத்துல. என் மனசு உள்ள பாரமே இறங்கி போச்சே. அவரை பத்தி சொல்றது முன்னாடி உங்க கூட எல்லாம் சொல்ல. அந்த மாணிக்கம் போய் உள்ள என்ன விடாது போலுக்க. உங்க அப்பா பத்தி குறைச்சல. இந்த சாணப்பா பத்தி சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். சாணு அப்படி குள்ள இருக்குமா உனக்கு? இல்ல மாமா, அப்போ உங்க ஜான பத்தி சொன்னா கோவம் வரும். கொன்னே போட்டுருவேன். வேஸ்ட் விடு. இங்க பாரு, ஒரு மானம் கனிமா உங்க அப்பா பத்தி அத்து கிழிச்சிட விடு. பப்பி சென்சை. புடி விட்டு பப்பிச்சேமா. இதுக்கு மேல எங்க நின்னவன அழகா. சரி சரி, அலிக்ஸுக்கு போட்டு பார்க்க போனதுன்னா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், கிளம்புங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓய் ஹவுத்து விட்டுட்டு பப்பி சவங்க குருட்டி எங்களுக்கு தர முடியாது. மகாதேவன் வா போலாம். இங்க பாரு, உன் மோனை கொஞ்சம் சேட்டை குறைச்சி பண்ண சொல்லி. ஒரு பெண் சேட்டை பண்ணலாம், இவ்வளவு சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. மாப்பிள்ள கை வச்சிடாதீங்க, பாவம் ஏதோ சின்ன ஜெஸ் ஒன்னா இருக்குது. ஓ பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்லி நீ நக்கல் பண்ணுவியா? பார்த்து வேலை புள்ள மாமா. சரி சரி, நம்ம போலாம் வாங்க. செல்லடி அடிக்க முடியாது. வேஸ்ட் எது கொடு. வீரமுள்ள சூரமுள்ள வீரம் வராண்டா. வேஸ்டி உரி வச்சுக்கிட்டு பைவில படிக்க பாட்டை பத்தியா? பைவில சேட்டை எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா காட்டிக்க கூடாது. கண்டிப்பா பேரப்பிள்ள கிடைச்சிடும். ரெண்டு வரத்துக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். மாமா உள்ளுக்குள்ளே சொல்றேன்னு வெளியோட சொல்லிட்டியா மாமா? உனக்கு ஒரு முடிவு கட்டுதாண்டா. அதான் பிச்சுக்கிட்டு போயிட்ட. பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு பண்ணி வச்சிட்டீங்களா? பேர் என்ன? கொடுத்துரு வேஸ்டியா. சட்டில கை. ஓ வேண்டாம் வேண்டாம், விட்டுட்டே. வீரமுள்ள சூரமுள்ள வீரம் வராண்டா. ஒழுங்கா எங்களுக்கு கொடுத்துட்டு குடி. பாட்டு வேற குடி. தர முடியாது, மூட்டிஞ்சா எடுத்துக்கோங்க. எடுத்துருவேன். அங்க இல்ல. இதுக்கு முதல்ல மகதேவா வா. சரி நீங்க எல்லாம் போங்க. எப்பா எப்ப சந்தோஷமா இருக்கா? என்னன்னே ஒருத்தர் ஐஸ் கட்டி தூக்கி அப்படி தலையில வச்ச மாதிரி இருக்கோ? ஐஸ் கட்டிலேயே குளிச்ச மாதிரி இருக்குடா. என் புள்ள சந்தோஷமா இருக்கா. கண்டிப்பா பாண்டி வந்துருவான். கண்டிப்பா வந்துருவானே, கண்டிப்பா வந்துருவான்டா. அங்க விளையாடுற விளையாட்டு எப்படி இருக்குல்ல,